ஹலோ. அப்போ நமக்கு ஷாப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்ததா பர்ச்சேஸ் தான். அப்போ அதுக்கு நாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு, ஈரோடு. சாரீஸ் தான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதாவது லோ பட்ஜெட்டில் சாதாரண மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டில் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. அப்போ சாரீ தான் அதுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அப்போ சாரீ சூஸ் பண்ணியாச்சு. ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். காலையிலையும் மத்தியானத்துக்குள்ள எல்லா சாப்பாடும் அம்மா ரெடி பண்ணி தந்துட்டாங்க. இப்போ குழந்தைகள கூட்டிகிட்டு நானும் என் சிஸ்டரும் மட்டும் தான் தனியாக வர்றதுனால சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ஈரோடில் இருக்க ஒரு முக்கால்வாசி கடையும் ஏறி இறங்கி தான் பர்ச்சேஸ், அதாவது நமக்கு செட்டான ரேட்டு வேணும் இல்லையா? அப்போ அதுக்காக ரொம்ப கடை ஏறி இறங்கி லாஸ்ட்டு ஒரு கடை நம்ம செலக்ட் பண்ணி அங்கேருந்து சாரீஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நமக்கு கையோடு எடுத்துகிட்டு வர முடியாது. அவங்க லாரி சர்வீஸில் தான் அனுப்பி விடுவேன்னு சொன்னாங்க. அப்போ லாரி சர்வீஸ் ஓகே பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப ட்ரெயினில் ஏறியாச்சு பாலக்காடுக்கு. காலையில் ஒரு 5 மணிக்கு ட்ரெயின் ஏறினோம். ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு. நம்ம பாலக்காடு திரும்ப எத்துறதுக்கு ட்ரெயின்லேயே உட்காந்து பட்ஜெட், அதாவது எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ ப்ராஃபிட்டு கிடைக்கும், அதெல்லாம் ட்ரெயின்லேயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஏன்னா என் தங்கச்சி வேறு இடத்துல, நான் வேறு இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடைக்காது. அப்போ ஒன்றா இருக்க டைமில் இதெல்லாம் பார்த்து வச்சுட்டோம். இனி பேலன்ஸ் இருக்கிறத பார்சல் வந்ததும் ஷாப்பில் பார்சலெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒன்று செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேல்ஸு தொடங்க வேண்டியது தான். 4 நாள் ப்ரோக்ராம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பர்ச்சேஸ் ഒക്കെ முடிஞ்சு ஒரு 11 மணியாகுമ്പോൾ பாலக்காடு எத்தியாச்சு. இனி வர காரியங்களൊക്കെ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.